பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்காக புரட்சி செய்த இளைய புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் முன்வைத்த முழக்கம் இது. அவன் அடிமை இந்தியாவில் வைத்த முழக்கத்திற்கான தேவை விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்து நிற்கும் போதும் இன்னும் அப்படியே இருக்கிறது. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு இன்னும் பாம்பு இருக்கிற பாம்பு, அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிச்சுக்கிறோம். அது மாதிரி நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதெல்லாம் முடியாது. அந்த கிழிந்த சட்டையத்தான் பைத்தியக்கார மாதிரி போட்டுட்டு திரிவீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது உதயசூரியன், அது ரெட்டலை, அது கை, அது தாமரை போடு, எங்களை தூக்கி நடுவோட்டில் போட்டுங்க, மறுபடியும் போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டை போட்டு போ. வேற என்ன நடக்க போகுது? நீங்க செஞ்ச பாவம் உச்சந்திலிருந்து உங்க மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மறுபடியும் செய்ய ஏன் பிள்ளை வந்து கத்துவான், மறுபடியும் செய்ய அவன் பிள்ளை வந்து கத்துவான். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கங்க. மறுபடியும் உதய ஜூனியர் ரெட்டலை, இந்த தாமரை கையில் போட்டின்னு வச்சுங்க, அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எங்க வயசுல உங்களுக்கு சும்மா விடாது. என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஐயா மோடி ஆட்சியில் நடந்த ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. தம்பி அண்ணாமலையில கேட்டு சொல்லு. கோயம்புத்தூர்ல பேசுறாருல, ஒரு நலத்திட்டம், ஒரு நலத்திட்டம் ஒன்றே ஒன்று 10 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்கு அவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தை மொத்த நாடும் கைதட்டி வரவேற்றது என்று ஒரு திட்டம். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு திட்டம். நாங்களால் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். வாங்கி அது வேலை திட்டம் இல்லடா, பெரும் நட்டம் விடாது. அது புரிஞ்சுக்கணும். உழைக்காமல் சோம்பி இருங்கள், உங்களுக்கு ஊதியம் தருகிறோம் என்று பைத்தியக்கார நாடு கூட சொல்ல. மனித உடலாற்றல், மனித அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை பேசிக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.